வேலை கேட்ட இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி என்று பல நெகட்டிவ் அந்த அரசுக்கு இருக்கு. என்ன வேடிக்கைன்னா, கல்வி படு பாதாளத்துல போச்சு, தரமான கல்விக்கான அங்க வாய்ப்பு இல்லாம போச்சு, உயர்கல்விக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு, பெரிய கல்வி சிக்கலான சூழ்நிலையில இருக்கு அங்க. ரெண்டாவது விஷயம், விவசாயம் கூலி தொழிலை தவிர பெரிய அளவுல தொழிற்சாலைகள் அங்க இல்ல. தொழிற்சாலைகள் கூட விவசாயத்தை சார்ந்த தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற ஐடி மாதிரி புதிய புதிய செல்போன் கம்பெனிகள் வர மாதிரி அப்படிலாம் எந்த பெரிய தொழில் நிறுவனங்களும் அங்க இல்ல. ஒரு பக்கம் கல்வி சுத்தமா இல்ல, தொடச்சு போட்டு விட்டானுங்க. இன்னொரு பக்கம் பொருளாதாரமா முன்னேறலன்னா விவசாயத்தை சார்ந்து இருக்கிற சில பல தொழில்களை தவிர பெருசா தொழில்நுட்பம் சார்ந்த தொழிற்சாலைகளோ அதற்கான வேலை வாய்ப்புகளோ அங்க இல்ல. மருத்துவம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. சட்ட ஒழுங்கு சுத்தம், ஆளுக்காளு கையில துப்பாக்கி வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர்களை இழிவுபடுத்த வேண்டியது நம்முடைய நோக்கம் இல்ல. அவன் நம்ம அண்ணன் தம்பி தான். அவன் இப்படி இருக்கானே நம்ம வருத்தப்படுறோம். 10 ஆண்டுகளா பாஜக அவர்களை அடியாளாக பயன்படுத்தி அவங்கள ஒண்ணுக்குமே இல்லாம வளர்ச்சியே அடைய விடாம தரைக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்கு. இதுதாங்க நடந்திருக்கு. நாம வைக்கிற கோரிக்கை என்ன? இந்தியா கூட்டணியில அங்க இடதுசாரிகள் உட்பட இந்தியா கூட்டணியில வைக்கிற கோரிக்கை என்ன? வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி.